தங்கக்காயின் அலங்காரம்னு கேள்விப்பட்டனால திடீர்னு முடிவு எடுத்து ஃபஸ்ட்டு தரிசனமே சாமியை பார்த்துடணுன்னு வந்தோம். ஆனால் மழை இன்றைக்கின்னு பார்த்து இத்தனை நாள் மழை பெய்யாமல் திடீர்னு மழை பெஞ்சனால மழையில் நனைஞ்சு தான் அவரை பார்க்கணுன்னு இருக்க போல். ஆனால் நல்லா பார்த்தாச்சு திருப்தியாக. 100 ரூபா டோக்கன் வாங்கி வந்து இவ்வளோ நேரம் ஆகி போயிடுச்சு. நல்லா இந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிருக்கு கரெக்டாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு. இந்த வருஷம் நியூ இயர் வந்து நல்லபடியாக கொண்டாடணுன்றதுக்காண்டி வடபழனி முருகன் கோயிலுக்கு நியூ இயர் அன்னைக்கே முதல் நாளே வந்தாச்சு. அதுவும் தங்க காசு அலங்காரத்தில் வர்றதுக்கு 2 முறை தான் அது வந்து நடக்குன்ற போது நான் வந்து முதல் முறையாக வந்து சென்னை வந்தப்போ இங்கே வந்து பார்க்க வந்திருக்கேன். காலையில் சரியான கூட்டமாக இருந்துச்சு. கிடைக்குமா இல்லையா சாமி பார்க்கணுமா இல்லையா நினச்சிட்டு இருந்தோம். எப்படியோ உள்ளே வந்து சாமி பார்த்துட்டோம். இந்த வருஷம் நியூ இயர் கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக அமையும் நினைக்கிறேன். வடபழனி வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன். சார் ரஜினி சார் வீட்டுக்கும் போகலான் இருக்கோம். இன்னைக்கு ரஜினி சாரை பார்த்தா அது ரொம்ப ஓவர் பிளெஸிங் ஆகிடும். நாங்கள் 2 பேரும் தீவிர ரஜினி ஃபேன். இங்கே நாங்கள் எல்லாருமே வந்து சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன். நான் இங்கே ஹாஸ்டல்லே ஆக்சுவலாக நியூ இயர்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் முருகரை பார்க்கணுங்கிறதுக்காக காலையில் 4:30க்கெல்லாம் வந்து இவ்வளோ நேரம் லைனில் நின்று இப்போ தான் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 2.5 hours கிட்ட ஆயிடுச்சு. பயங்கர கூட்டம். முருகரை பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு தெரியாமல் வந்தோம். ஆனால் நல்ல தரிசனம். எங்கேயுமே கூட்டம் சேராமல் யாருமே நடுவில் விடாமல் எல்லாமே க்ளீனாக நீட்டாக போலீஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக வந்து 4 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கோம். இது எங்கள் 5வது வருஷம். ஸோ டெய்லியுமே வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்துடுவோம். ஸோ இன்றைக்கும் நாங்கள் 4 o'clock வந்தோம். 4 o'clockே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்குது. வெளியே 1500 ஃபோர்த் போல் வெளியே போய் பார்த்தீங்கன்னா 5000 கிட்ட இருக்கும். அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ வருஷம் நாங்கள் வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ முருகன் எப்பயுமே வேண்டி நம்ம நல்ல நடக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அது எனக்கு நடந்திருக்கு. இந்த வருஷம் நடக்க நம்புகிறேன். யாரையுமே கைவிட முருகனே. ஸோ எல்லாருமே முருகன் வேண்டிக்கோங்க. உங்களை யாரும் கைவிட மாட்டாங்க.